ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? உள்ள வாங்கத்தான் உசுருங்க தம்பி கிங்ஸ்லிங்க சொல்லி விட்டுட்டு இப்போ வந்துருவாங்க. நீங்க உள்ள வாங்க. அவன் இல்லாம நான் வரமாட்டேன். அவன் எங்க சொல்லி விட்டுருக்குதான் இப்போ வந்துருவாங்க. நீங்க உள்ள வாங்க. கிங்ஸ் எங்க? என் உசுறு வராம நான் ஒரு அடி கூட உள்ள எடுத்து வைக்க மாட்டேன். என் உசுறு வந்தாகணும். இப்ப வந்துருவாருதான். கோபடாம உள்ளவங்க. கிங்ஸ் எங்க? ரவுடி பையன் அவனை கொஞ்சம் பாருட்டி. அம்மாக்கு ரவுடி மாதிரியே இருக்கான் பாரு. ரவுடி பையன் ரவுடி மாதிரி இல்லாம வேற எப்படி இருப்பான்? அது சரிதான்டி. இங்க இருக்க பையவளில் எல்லாமே அதுதான். ஆனா மத்த பையில இல்லாத கொஞ்சமாவது மனுஷ பையில மாதிரி இருக்கான். ஆனா இந்த கவின் பையவளிய பாரு, இது மனுஷ பிறவியே கிடையாது. என்ன சொன்னீங்க? என்னது? சப்பா மத்த மந்தலியும் மறக்க மாட்டோம்லுக்க. அது சொல்லுடி. ஏதோ வாய் திறந்தல்ல. ஏடி இது என்ன உண்மையிலே காதலிக்குதா இல்லையாடி? எதுக்குடி? சரி நம்ம காதலிக்க பிள்ளை தெரியாம உளறிட்டு இப்ப அவ ஏதாவது வாய் திறந்தா நம்ம அண்ணன் உண்டிலன்னு ஆக்கிடுவான். அவளை காப்பாத்தணுங்கிற என்ன கொஞ்சமாவது இருக்கான்னு பாரு. எவ்வளவு கத்தி கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கு பாரு. நான் எப்படியாவது சொல்லணுமா? என்னடி என்னாச்சு உனக்கு? என்ன வர வர அறிவு மங்கி போயுமா உனக்கு? சப்பா இது இங்க திட்டுதாம டி விழுதே. அது இசைக்க திட்டு விழுதுன்னா இந்த பையவுல என்ன விட்டா வைக்கும்? என் அழகுக்கும் என் அறிவுக்கும் ஊர்ல வேற ஆம்பளே இல்லைன்னு இவனை போய் காதலிச்சேன் பாரு. எனக்கு நல்ல வேணும் தான். சும்மாவா எங்க அப்பா தாவீதி இவனை வேண்டாம் வேண்டான்னு சொல்லுதாரு. நீ வாங்கிட்டு தானே கேட்க. என்னது இத சொல்ல வந்தியா? என்ன அது என்ன அப்படி மிரட்டுற? அவ சொல்லுவா. அது தம்மா அவ வாயிலிருந்து உண்மையே வரவே வராது. அவ வாயில பொதுவும் உண்மையே வராது. போதும் என்ன வாழ்த்துனது போதும். இப்ப நீ சொல்லல. என் இடுப்புல பெல்ட் தான் இருக்குது. துளைச்சு வந்துருச்சு. ஒழுங்க வாய் தந்து சொல்லு. என்னமா எனக்கு மட்டும் தான் உண்மை தெரியுங்க மாதிரி என்னைய மாட்டிட்டு இருக்கீங்க? ரொம்ப அக்கறையில இசை விட்டு கேளுங்க. இதடி வாய் திறந்த? அது வேற இருக்கு. அது நீ இப்போ வாயை திறக்கலன்னு வச்சுக்க. அது எனக்கு சேர்த்து ரைடு உள்ள உள்ள வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. அது ஒண்ணு இல்ல கவினு விடு. வேற ஒண்ணு இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு வந்தால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா அவ்வளவுதான். வீட்டுக்கு ஒரு அக்கா இப்படி பொறுப்பா இருந்துட்டா எந்த தங்கச்சிக்கும் பிரச்சனையே இல்ல. இளமையொரு முத்திரையை வைப்பதற்கும் ஆட மயக்கும் இளவாணி இரு கண்கள் கொண்ட மானே மானே சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கு நானும் பாக்குறேன். எல்லா நாளும் ஒண்ணு போல இருக்காது. சொன்ன கேளு. பரவாயில்ல. ஒழுங்கா என் கூட வர பாரு. முடியாது. ரொம்ப வருத்தப்பட போற. சொன்ன கேளு. மறுக்க பாக்குறத பாரு. கண்ணுக்குள் கண்ண வச்சு உலகத்தை கண்டு கொண்ட உன்னோட நெஞ்சுக்குள் நின்று வச்சு ஒன்று கொண்டு வந்த. சரி தெளிவா கொண்டு வச்சுக்கிட்டேன். அப்படியே இரு. வர மாட்டல நீ. என்னன்னு இல்லன்னு என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி இங்க வா. வெளியில வா. நான் மாட்டேன். உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். வா. என்ன? சரி மறுத்து
மனம் தாங்காது உன் ஈர்ப்பு விசையிலே அன்பே, அன்பே, நான் வந்து விழுந்து விட்டேன் அன்பே, அன்பே. கால்கள் இல்லாமலே காற்று நடை போடலாம், நீயும் இல்லாமலே நாட்கள் நடை போடுமா. கிங்ஸ்லேன் 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 என்னடா கிங்ஸ்லேன் சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு வா என்னாச்சுடி ஜானண்ணே என்ன சொல்லிட்டு இருக்க என்ன சொல்லிட்டு இருக்க என்னடா என்னாச்சுடி ஜான் என்ன என்ன வளரிட்டு இருக்க நீ எப்படி தெரியல சீக்கிரம் வா என்னடா என்னாச்சுடி என்ன ஓ உசுரு என்ன சொல்லிட்டு இருக்க ஆமா சீக்கிரம் சரி பாத்துடுங்க ஹாஸ்டலுக்கு என்ன வேணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் இல்ல பரவாயில்ல நாங்க பாத்துக்கிட்டோம் சார். இல்ல அது நான் பாத்துக்கிறேன் அர்ஜென்ட் வேலை அதான் போயிருக்காங்க ஹாஸ்டலுக்கு தேவையானதை எத்தனை நான் பாத்துக்கிறேன் முக்கியமானது அதான் போயிட்டாங்க தப்பா எடுத்துக்கிறாங்க என்ன இல்ல பரவாயில்ல. அதெல்லாம் நம்ம கிட்ட எதுவும் கூட சொல்லாம வீட்டுல எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு வார்த்தை கூட போயிட்டு வரேன்னு கூட சொல்லல. ஏதாவது அவசர வேலையா இருக்கும். சரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தல வீட்டுக்கு எப்படி போனாங்கன்னு ஒரு வார்த்தை கூட போயிட்டு வரேன் இல்ல பத்திரமா இருன்னு கூட சொல்லிட்டு போகல. ஏதோ உசுறு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியே என்ன போட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப என்னோட பெரிய வேலை அப்படிதானே? ஏன் அதுக்காக என்ன எப்போ உன்னை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டேவா இருக்க முடியும்? சேபாதா கட்ட சொல்றேன். இங்க பாரு நம்ம உங்களுக்கு உசுருங்களுக்காக எப்பவும் நம்மளை தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருக்க முடியுமா? ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருந்திருக்கும். சரி எவ்வளவுதான் வேலை இருக்கட்டுமே ஒரு தட்டா தட்டிட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல போயிட்டு வரேன்னு. சரி போயிட்டு வருவாங்க. ஏ பெரிய மாமான்னு என்ன சொல்லிக்கிட்டா போனாரு. அக்கா என்ன கோவமா பண்ணிட்டு இருக்கா? இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரி தூங்கு. சரிக்கா நான் இதுலயே உட்கார்ந்து எனக்கு கால் வலிக்குது. நான் வெளியில டீ ஏதாவது குடிச்சிட்டு வரேன். சரிடி பாத்து போ. காசு வச்சிருக்கியா? கிங்ஸ் எட்டு கேண்டீன் தானே அது நம்மள பார்த்தாலே கொடுத்துருவாங்க. சரிக்கா நான் போயிட்டு வரேன். எதனால வாங்கி சாப்பிடு சரியா? காசு இருக்குது. சரிங்கக்கா நானும் போயிட்டு வரட்டா? வேண்டாம் உனக்கு இங்க வேலை இருக்குது இங்கே இரு நீ. சரி இரு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி நீ வா பாத்து வா. இல்லக்கா ஐயா வாரேன்னு சொன்னானே வந்ததுக்கு அப்புறம் நான் வரேனே. சரி வா நான் வரைக்கும் வெளியில கூட்டு போறேன் வா. சரி சரி இசைக்கா நான் வரேன்னு. சரி பாத்து போ. சரிக்கா. பாத்தியாசே இந்த பயவுல நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லல. நம்மள ஒரு மனுஷிய கூட நினைக்கல. ச்சே இனிதான் வரட்டு நான் பேசவே மாட்டேன். அதானே ஒரு வார்த்தை கூட போயிட்டு வரேன்னு ஒண்ணுமே சொல்லல. என்ன இசை என்னமோ சொன்னானே டேவிட் இருந்து என்ன தெரியல ஏதோ உசுருன்னு சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. மூஞ்செல்லாம் மாறிச்சு பாத்தியா? ஆமா சரி என்னதான் இருக்கட்டுமே. சரி நீ இரு பத்திரமா இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போலியே. போயிட்டீங்க தானே வரணும். வரட்டும் வரட்டும். அடி எந்த வழியா போக வேண்டாம் வேற வழியா போ. இந்த பாதை சரியில்லை. கொழுப்பு கொன்னும் குறைச்சல் இல்லை. என்ன நினைச்சது திரும்பியே பாத்திரக்கூடாது. நமக்கு டீ தான் முக்கியம். உஸ்லடிச்சு கூப்பிட்டா உனக்கு கேட்கல? ஓ உங்களால யாராவது கூப்பிடுனா உசடிச்சு கூப்பிடுவீங்க. நீங்க உசடிச்சு கூப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க திரும்பி பாத்துறணும். ஓ ஒரே ஒரு கேள்வி 9 பதில் அடிக்கா. ஒழுங்கா கூப்பிட்டா நான் எதுக்கு இத்தனை பதில் சொல்லணும்? ஆமாமா ஆமா சரி ஒரு நிமிஷம் இரு. இந்தா என்னது வாங்கிக்க. அதான் என்னன்னு கேட்டேன். அம்மா தாயே ஒண்ணு இல்ல காலேஜ்ல வேகன்சி நிறைய இருக்குது. எங்க அம்மா காலேஜ் கரஸ்பாண்ட் உனக்கு நல்லா தெரியும். அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு படிச்ச பெண்கள் எடுத்துட்டு இருக்காங்க. உனக்கும் பார்ட் டைமா வேலை பார்த்த மாதிரி இருக்கும்ல. உன் காலேஜ்ல இருந்து பக்கத்து காலேஜ் தான். ஒரு 4 மணி நேரம் வேலை பார்த்தேன்னா நல்லா இருக்கும். அதான் எனக்கு புரியல. இப்ப நான் காசு பணமா கொடுத்தா சத்தியமா நீ வாங்க மாட்டேன். அது ஒண்ணு இல்ல நிறைய வேகன்சி இருக்குது. நீயும் அப்ளை பண்ணேன்னு சொல்ல வரேன். காலேஜுங்கிறதுனால சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் வேலை இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வேலை. நல்ல சேலரி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாரு. அது நிஜமாவா சொல்றீங்க? மார்னிங் தான் எங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது. அதான் இந்த ஃபார்ம் இதை நிரப்பி போடு சரியா? ஏன்னா இன்னும் வெளியில அனௌன்ஸ் பண்ணல.
நான் அம்மா கிட்ட வெளியில அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அதனால நிறைய பேர் இன்டர்வியூக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நீ முதல்ல போயிரு. நான் வேலைக்கு போறது பிரச்சனை இல்ல, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குதே. என்ன? நான் எனக்கு தனியா வேலைக்கு போனதில்ல, கண்டிப்பா இசை என் கூட வருவா. அவ இப்போ வேலைக்கு போகாம இருக்கதே எனக்காக தான். எனக்கு எங்கேயும் கிடைக்கல, ஆனா அவளுக்கு நிறைய இடத்துல கிடைச்சிது. அப்படின்னு எனக்காக அவ விட்டுட்டு இருந்தா. இப்போ நான் மட்டும் வேலை கிடைச்சிருக்குன்னு போனா அவளை நான் ஏமாத்தின மாதிரி ஆயிரும். கிங்ஸ்ல பத்தா தெரியுமா, அவ அதுக்கு சம்மதிக்க மாட்டானே. இல்ல, இசை விஷயத்துல அந்த மாதிரிலாம் தலையிட்ட மாதிரி தெரியல. சரி, ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்தா. சரி, நான் கிளம்புறேன். அது வந்து அப்புறம் அன்னைக்கு நீங்க பார்க்க வந்த பொண்ணை பார்த்துட்டீங்களா என்ன? பார்த்தாச்சு. பார்த்துட்டீங்களா? அவ உங்களை தான் தேடிட்டு அலைஞ்சா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சீக்கிரம் கல்யாணம் இருக்கும். வாழ்த்துக்கள் சார். என்னால யார் வாழ்க்கையும் போக கூடாது. நான் இதுவரைக்கும் எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து பார்த்ததே இல்லை. எவனும் எனக்கு பிடிச்சது இல்லை, எனக்கு பிடிக்கணும் என்னமும் வரவும் இல்லை. ஆனா முத நீங்க என்கிட்ட பண்ண குறும்புத்தனம், என்கிட்ட சொன்ன காதலி ஏதோ என்னமோ பண்ணுச்சுது. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவும் எனக்கு தெரியாது. பிடிச்சிருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சுயநலமா உங்க வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கும் வயசு கடந்து போச்சு, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா எனக்கு முன்னாடி அக்காமா இருக்காங்க. அக்காவுக்கு துரோகம் பண்ணி இல்லை அது எனக்கு பிடிக்கல. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. ஆனா என்ன, இந்த ஜெபாவோட ஃபர்ஸ்ட் காதலி நீங்க தான். உங்க கல்யாணத்துக்கு நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். அதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அண்ணா, ஒரு டீ கொடுங்க அண்ணா. ரெண்டா கொடுங்க. டீ குடிக்கலான்னு வந்தேன். குடிங்க. குடிக்குதுன்னு போறேன். டீ குடி. குடிக்கிறேன். நீங்களும் குடிங்க. நான் குடிக்கிறேன், நீ குடி. ரொம்ப மும்பரமா சொல்லுதாரே. ரொம்ப சுடுதோ? இல்ல, ஆதி பச்சை தண்ணியா இருக்குது. கிண்டல் பேச்சு மட்டும் பஞ்சம் இல்லாம வரும். சரி குடி குடி குடி. நான் குடிச்சா நீங்க குடிங்க. அது ரேச்சல் தானே உன்னை கூப்பிடுதா? அந்த பேர்லயும் வந்துட்டோ? அது அவதானே? இல்ல அவ இல்ல. ஒழுங்காவே பார்க்க மாட்டீங்களோ? இல்ல அவளே மாதிரி. நீ குடி. அப்பா என்ன ருசி. இப்படி ஒரு டீ நான் குடிச்சதே இல்ல தெரியுமா? ஏன் பணக்கார வீதன நீங்க? என்னதான் சொல்ல, இந்த டீக்கு என எதுவுமே இல்ல. அமுதமா இருக்குத. காலத்துக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. 5 ரூபா தான், எவ்வளவு வாங்கி குடிக்கலாம். அது இல்ல, இதுதான் ரொம்ப டேஸ்ட். இங்க போல டீ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஸ்பெஷல் டீ. அப்பா என்ன ஒரு டேஸ்ட் அப்பா. அவ்வளோ ஒன்றும் டேஸ்டா இல்லையே, சுடுதண்ணி மாதிரி தான் இருந்துச்சு. இவர் பில்டப் பண்ற அளவுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே. அப்போ வீட்டில் என்ன லட்சணமாக தான் டீ போடுவாவே. உங்ககிட்ட டீ அப்போ நீங்க தான் குடிக்கணும்னு நினைக்க. சரி பரவாயில்ல, குடிங்க. உண்மைதான். எங்க வீட்டு டீ போடுறாங்களே, இந்த டீக்கு இணை ஆகுமா? காலத்துக்கும் இப்படி கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன, பக்கத்துல தான் இந்த டீ கடை இருக்கு, வாங்க 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுங்க, குடிங்க போங்க. இவங்க டீ குடிக்கணும், சுடுதண்ணி மாதிரி இருக்கும். ஹலோ, இப்போ நீங்க குடிக்க டீயும் அவிய போட்ட டீ தான், மறந்துடாதீங்க. டீ வேணா அவ போட்டுக்கலாம், இதுல அமிர்தத்தை கலந்தது என்னமோ. கைய உள்ள என்ன உளருதே. சரி நீ டீ குடி, எனக்கு இதை ரசிச்சு குடிக்கும். என்ன ஒரு டேஸ்ட். உங்களை பார்த்தா காலேஜ் கரஸ்பாண்ட் மாதிரியே எனக்கு தோணல. அப்போ யாரு மாதிரி தோணுது? ஒருத்தர் மாதிரியும் தோணல. நீங்க டீ குடிச்சிட்டு கிளம்புங்க. நீ டீ குடிக்கல? குடிக்கணும், நீங்க குடிங்க.
ஆமாமா, நான் குடிச்ச நீ குடிக்கணும். அப்பதான் நல்லது. அப்பால நான் குடிச்சிட்டேன், நீ குடி. ம், என்ன காப்பி அப்படியே இருக்குது, நான் கொஞ்சம் குடிச்சிருந்தேனே. சரி ஜபா, எனக்கு நேரம் ஆயிட்டு, நீ குடிச்சிட்டு கிளம்பு, நான் பைசா கொடுத்துட்டு போறேன். இல்ல இல்ல, என்கிட்ட காசு இருக்குது, நான் கொடுத்துக்கிட்டே, நீங்க போங்க. என்ன ஒரு பெருந்தன்மை உனக்கு. ம், நான் தானே கூட்டு வந்தேன், நான் தான் கொடுக்கணும், அதான் முறை. நீங்க கிளம்புங்க. வா, எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்க. சரி, நான் கிளம்புறேன். ம், சரி சரி. அவ கையில இருக்க கப்பு நான் வாங்கின கப்பு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதே சூட என் மூஞ்சில ஊத்திடுவான். அதுக்குள்ள இங்க எஸ்கேப் ஆயிடணும். போயிட்டு வரட்டா? ம், போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரேன். பெண்ணென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி. பொன்மயிலும் கொடுத்தாலும் போதாது சீசரத்தி. உண்மைதான், 1000 பொண்ணை சீரா கொடுத்தாலும் உனக்கு ஈடாகாது. கிங்ஸ்ல எங்க வந்துட்டு இருக்கோம்? அண்ணா, அண்ணா, டேய், டேய், அண்ணா, அண்ணா, என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு அவசியம், அதான் வெளியில வந்துட்டேன். அண்ணா, நீங்க வெளியில வரக்கூடாதுண்ணே. சரி, உள்ள வாங்க. நான் இல்லாட்ட உள்ள போயிருக்க வேண்டியதுண்ணே. நீ இல்லாம உள்ள போக மாட்டேன். சரிண்ணா, நீங்க உள்ள வாங்க. அண்ணா, அண்ணா, என்னடா என்ன வெளியில நின்னுட்டு உள்ள போயிருக்க வேண்டியதுண்ணே. இவ இல்லாம நான் உள்ள போக மாட்டேன். சரிண்ணா, அதான் நான் வந்துட்டேன்ல, உள்ள வாங்க, உள்ள வாங்க. அண்ணே, வாடா. என்ன ஒண்ணு இல்ல, நீங்க பாட்டுக்கு உள்ள போயிருக்க வேண்டியதுண்ணே. அண்ணே, வெளியே நிக்க வேண்டாம், உள்ள வாங்கண்ணே. அண்ணே, உள்ள வாங்கண்ணே. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். இல்ல, வர வேண்டிய கட்டாயம், அதான் வந்துட்டேன். சரிங்கண்ணா, உள்ள வாங்க, உள்ள வாங்க. சரி, என் ப்ராஜெக்ட்ல எப்படி முடிஞ்சிருக்கா முடியலையா? அதெல்லாம் மாப்பிள்ள பாத்துக்கிட்டு அதெல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஆமாக்கா, அதெல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. சரி, நான் போய் என் ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்துட்டு வரேன். அண்ணே, அது வந்து இப்ப போக வேண்டானே, இப்பதான் வந்திருக்கீங்க, பிறகு போகலானே, வாங்க. இல்லடா, என் ப்ராஜெக்ட்ல அப்படியே கிடக்குது, நான் முடிக்கணும். அதெல்லாம் மாப்பிள்ள முடிச்சுட்டாருண்ணே, எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டுனே. ஆமாக்கா, எழுதி நான் முடிச்சுட்டேன், அங்க எதுவுமே பாக்கி இல்ல, எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன். இப்போ நீங்க தான் டாப்ல ஒண்ணா இருக்கீங்க. இப்பவும் நான் தானே டாப் ஒன்ல இருக்கேன். ஆமாண்ணே, எப்பவுமே நீ மட்டும் தானே டாப்ல இருப்ப, நீ மாறவே இல்லடா, அப்படியே இருக்க. அம்மா, இவன் என்ன கவின் இப்படி வந்திருக்கான்? வளரலாம் இல்லைண்ணே, சும்மா வேஸ்ட் கட்டி பார்த்தேன், அவ்வளவுதான். அதான பார்த்தேன், சின்ன பையனா இருந்தானே, அதான். ஆமாண்ணே, அவன் சின்ன பையனா. நீ உள்ள வானே, நீ அப்படியே தானே இருக்க, நான் அப்படியே தானே இருக்கேன், நான் மாறலனே. மாறிடக்கூடாது, நீ தானே இப்பவும் நம்பர் ஒண்ணே, நான் தானே எப்பவும் நம்பர் ஒண்ணே, உன் தம்பி தானே எப்பவும் நம்பர் ஒண்ணே. சரி, அப்புறம் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்கண்ணே. என்ன திடீர்னு நீடா தடிச்சு போயிருக்க? தடிச்சு எப்படி சண்டை போட முடியும்? அது வந்து தடிக்கல, அது நீ புதுசா பாக்கல, ரொம்ப நாள் கழிச்சு பாக்கல, அதான் அப்படி. நான் இப்பவும் பழைய சாமுதானே, பார்த்தல சிங்கக்குட்டி, அப்போ இப்போ ஒரே மாதிரி இருக்கான் பாரு. இப்படி இருந்தா ஜெயிக்க முடியும். எக்ஸஸ் பண்ணி உடம்பு குறைக்க வைப்பாரு. இவனை பார்த்தாலே அவன் பயப்படணும், அப்படி இருக்கணும். நம்ம பார்த்தாலே நடுக்கணும். என்னடா இது? அது அந்த வேஸ்ட் கட்டுக்கனால அப்படி இருக்குன்னு வேற ஒண்ணும் இல்லையே. கண்டிப்பா எக்ஸஸ் பண்ணி உடம்ப பாத்துக்கணும். அது கொஞ்ச நாள் பேங்க்ல வேலை பார்த்தனா, அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் உனக்கு ஏதாவது கல்யாணம் அதுல இல்ல, அது எப்படி இல்ல இல்ல. நீ உள்ள வான. என் ஆயுதத்தல எங்க பத்திரமா இருக்குன்னு நீ ஏன் பதட்டமா இருக்க? கிங்ஸ்லயும் பதட்டமா இருப்பானா? ஆச்சரியமா இருக்கு, என்னடாச்சு உனக்கு? அது ஒண்ணு இல்ல, திடீர்னு உங்களை பார்த்தனா, அதான் வேற ஒண்ணு நார்மல் ஆயிட்டேன். நீங்க எதுக்கு வெயில வந்தீங்க? ஏன்டா? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இன்னைக்கு இதை கொண்டுட்டான், நான் தானே கவனிச்சுட்டு இருந்தேன், எனக்கு தெரியாதுன்னு. அவன் முகத்தை சூரிய ஒளி படக்கூடாது, தெரியும்ல? எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு, எனக்கு தெரியாது. கிங்ஸ் கிட்ட நீ தான் பதில் சொல்லணும், எனக்கு தெரியாது. அண்ணே வாங்களே, ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்களே. இல்லடா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிக்கணும். அந்த ப்ராஜெக்ட் தானே, அதை நான் பாத்துக்கிறேன். ஏகப்பட்ட கான்ட்ராக்டா, அது அப்படி இப்படி கிடக்குது. அது எல்லாம் முடிச்சாச்சுண்ணே, மாப்பிள்ள தான் எல்லாம் முடிச்சுட்டாரு. நான் முடிச்ச மாதிரி இருக்காடா, நான் இன்னும் முடிக்கணும். எல்லாம் ஒருத்தியான நாசம் ஆயிட்டுது. ஐயோ அண்ணே, ஒண்ணு இல்ல, என்ன ஒண்ணு இல்ல, இல்ல ஒண்ணு இல்ல, அதுல ஒண்ணு இல்ல அண்ணே, கூடாருண்ணே, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிட்டுண்ணே. அண்ணே ஒண்ணு இல்லைண்ணே, சாதாரணமா இருண்ணே. ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், பொண்ணு வாசனை ஆகக்கூடாது. பொண்ணுங்களா துரோகிகளா, பொண்ணுங்களா துரோகிகளே.
தோத்தால என்ன சரிச்சுட்டடா. ஆய் தோத்து போயிட்டேன், தோத்து போயிட்டேன், தோத்து போயிட்டேன். நீ தோத்து போகலன்னு, நீ தோத்து போகல, தோத்து போகலன்னு, நீ தோத்து போகல, நீ எப்பவுமே தோத்து போக மாட்டேன். தம்பி நான் இருக்கல, நான் உன்னை தோத்து போக விட மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்னண்ணே நீ என்ன சத்தியம் கட்டணும் நான் செய்வேன். என்னண்ணே வேண்டாண்டா, வேண்டாண்டா, எனக்கு அண்ணன் தான் முக்கியம். சும்மா கேளுடா. ஒண்ணு இல்லைண்ணா, ஒண்ணு இல்லை. நான் தோத்த மாதிரி நீங்க எப்பொண்ணு தோத்தரக்கூடாது வாழ்க்கையில. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்போண்ணே. நீ என்ன சொன்னாலும் கேட்பாண்ணே. கிங்ஸனுக்கு அடுத்து நீ தாண்டா சிங்க குட்டி. அண்ணன் சொன்ன தட்டக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் செய்வேனே, நீ என்ன சொன்னாலும் செய்வேன். ஒரு பொண்ணால நான் தோத்து போயிட்டேன். கேவலம் என்ன தோக்கடிச்சிட்டாடா. ஆனா உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. நீ எப்பவுமே தோத்தரக்கூடாது. இந்த வீட்டுக்கு தூணே நீதான். நீ தோத்தரக்கூடாது, நீ தோக்க கூடாது. சரிங்கண்ணே, நான் தோக்க மாட்டேனே. சத்தியம் பண்ணி கொடு. என்ன சொல்லி சத்தியம் பண்ண சொன்ன? நான் பண்றேன்னு. ஐயோ, உன் வாழ்க்கையில பொண்ணு வாசமே இருக்கக்கூடாது. சரிங்கண்ணே. கிங்ஸ்லின் அண்ணே சொன்னா செய்வேன். வீர வீர சூரர்க்கெல்லாம் ஏற்று போக உன்னை கண்டால் உன்னை போல் இல்லை ஒருவன் மண்ணிலே. நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட தொடரும் உந்தன் நினைவோ நெஞ்சிலே. என் தம்பி எங்கேயுமே தோத்து போக கூடாது. அதுவும் ஒரு பொண்ணால தோத்து போகவே கூடாது. பொண்ணுங்களை நம்பதுடா, அவங்கள நம்பத நம்ம தோத்து போயிடுவோம், தோத்து போயிடுவோம்டா. நீ சொல்லிடலானே, திரும்பி பார்க்க மாட்டேன்னு, திரும்பி பார்க்க மாட்டேன்னு. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிரிவாயே. ஒருபோதும் உன்னை நானும் விடமாட்டேன். தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவியிலே. 5 நிமிஷத்துல வந்துருதுங்க. சீக்கிரம் வா. நீ இல்லாம ஒரு நொடி என்னால இருக்க முடியாது. இல்லைண்ணா உன் கூட தானே இருப்பேன். அம்மா, அம்மா, ஐயோ அம்மா. ஐயோ, எப்படி முடியும் என்னால? ஐயோ, ஐயோ, அம்மா. ஐயோ, உசுருடி. ஐயோ, உசுருடி. அது வாழாது வட்ட நிலவு அது மேலே போச்சு. கட்டி இழுத்தா அது வாராது. வீணாச தந்தவர் யாரு யார்? ஜீவன் போன பின்னே சேவை என்ற சேவை முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். ஜீவன் போன ரூம்ல வேற எந்த போட்டோ இல்லையா? வேற எங்க போட்டோ இருக்குதா? இதை தூக்கி முறை குப்பையில போடுங்க. எல்லாத்தையும் முறை கிளீன் பண்ணிடுவோம். தம்பி கிங்ஸ்லின், வந்துட்டேண்ணே, வந்துட்டேன். உனக்கு தான் ரூம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வாரு வாரு. பிரியங்க காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதையில் கண்டு என்ன போன வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போன எண்ணம் சொல் வாழ்வது துயரமில்லை. நான் உன்னை விட்டு போறேன், நான் உன்னை விட்டு போறேன், நான் உன்னை விட்டு போறேன். ஏமட்டி கத்திக்கிட்டு இருக்க? என்ன கெட்ட கனவுமா? அம்மா
ஒருத்தன். நல்ல கனவா கெட்ட கனவா? கெட்ட கனவே. அப்ப கண்டிப்பா பழிக்கும். அவன் இசை நம்ம ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்துக்க மாட்டான். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா, நம்ம அண்ணன் தெரியல அவனுக்கு. நீ கிங்ஸ்ல பத்தி யோசிக்கவே மாட்டியா? பார்த்தா அண்ணன் வந்துட்டானே, பாத்துக்கிடுவான். கிங்ஸ்ல அண்ணன் பாத்துக்கிடுவான். அவன் ஒன்ன மாதிரி கிடையாதுடா. அவன் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவன். எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். அப்ப கிங்ஸ்ல அவன் என் உசுரே. அதான் சொல்றேன், அவன் நல்லா இருக்கணும்னா அண்ணன் பேச்சதான் கேட்டு ஆகணும். அண்ணன் சரியாதான் சொல்லியிருக்காரு. அண்ணன் நீங்க யாரும் கூட்டிட்டு வந்ததே? நான் உங்க கூட நின்றுட்டு இருந்தேன். நான் அண்ணன் வரதுக்குள்ள கிங்ஸ்க்கு கல்யாணத்தை முடிச்சலான்னு நினைச்சேன். எனக்கு தலையில போச்சுதே. ஒருவேளை இசை விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா கொன்னு போட்டுருவான். அவனை மத்த பொண்ணு அண்ணனுக்கு பொண்ணுனாலே பிடிக்காது தெரியும்ல. இப்ப நான் தான் பைத்தியம் பிடிச்சு சுத்த போறேன். எதுக்கு என்ன பெருசா எடுக்கீங்க? அதான் அண்ணன் வந்துட்டு நல்லா பாத்துக்கிடுவாரு. அண்ணனுடைய கண்டிஷன் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சின்ன பையன் தான் அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே முட்டி நெரிச்சாலும் சிங்கம் சிங்கம்னா என்ன சிங்கம்னா. என்ன சிங்கம்? கிங்ஸ் சிங்க குட்டி. நீ ஓட்டம் அதிகமா இருக்குல்ல, இந்த நாளுக்காக தானே நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உனக்கு படிக்கும் போதுல இருந்தே இதுல இருக்கிற காசா? ஆமா, எனக்கு இதுதான் பிடிக்கும். இவ்வளவு நாள் அடங்கி போயிருந்தேன். இனி ஓட்டத்தை பாருனே. இனி எதிரிகள் எப்படி சம்சம் பண்ண மட்டும் பாரு. சும்மா ஓட 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 விட்டு வரட்டுல நக்கு அவினே இல்ல. 5 சிங்கம் 2 சிங்கம் கூட இருக்கும் போதே எனக்கு அந்த பயம். சவுடித்தனத்துல மூட்டை கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு செட் ஆகாது. சொன்னா கேளு. அன்னை முழுச திரும்பி வரல. அவன் எப்படி வந்திருக்கான் உனக்கு தெரியல. அவன் எப்படி வந்தாலும் அவன் டெஸ்டுக்கு சிங்கமா தானே வந்திருக்கான். அவன் வீரத்துல ஒரு துளி கூட குறையிலையே. சிங்கம் சிங்கம் தானே. இங்க என்னதான் நடக்குது? நீங்க போய் பார்க்க சொன்னீங்க, பார்த்தேன். ஆனா அவர் இப்படி கூட வரணும் எனக்கும் தெரியாது. உனக்கு எதுக்காக அனுப்பி வச்சோம்? சத்தியமா அவர் என் கூட வருவான்னு எனக்கு தெரியாது. வேணா ஒரு தங்கச்சமா போட்டு கேட்டு பாருங்க. அவர் எங்களையும் மடக்கிட்டாரு. அவருக்கு இருக்க பலத்துக்கும் வீரத்துக்கும் நாங்களாம் ஒண்ணுதான் இல்ல. சிங்கல்ல 2 தாதாவா இவனுங்களே என் அண்ணன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப என் அண்ணன் எப்பேற்பட்ட சிங்கம். அது என்னமோ உண்மைதான். அவர் என்ன இப்படி பலசாலியா இருக்காரு? பலசாலி மட்டும் இல்ல, பயங்கர புத்திசாலி. அப்பா ஒரு அடிதான் கொடுத்தாரு. எங்க 2 நாள் எந்திக்க கூட முடியல. அதான் எங்க அண்ணன். இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அவரு என்ன எங்களே பலான்னு அரைஞ்சிட்டு எங்களுக்கு முன்னாடி வந்து கிளம்பிட்டாரு. எவ்வளவு தடுத்து பார்த்தோம், எங்களால முடியல. இவர் உங்க அண்ணன் தானே எனக்கு தெரியும். ஆனா அவர் ஏன் இப்படி இருக்காரு? அது மட்டும் இல்ல, முகத்துல லேசா சூழி வழிபட்டாலும் விகாரமா கத்துறாரு. ஐயா, அதுக்காக தான் இத்து வசம் எங்க அண்ணன் இருந்த உயிரோட இல்லாத மாதிரி ஊர் உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப இவருடைய வீக்னஸ் மட்டும் எதிராளிக்கு தெரிஞ்சதுன்னா அவன் நிலைமை என்னத்துக்கு ஆகும்? அதுக்கு தாண்டா அவன் இங்க வரவிடாம வச்சிருந்தோம். அதான் கேட்க, அவர் பயங்கர பலசாலியா இருக்காரு, பயங்கர புத்திசாலியா இருக்காரு. பிறகு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அது ஒரு துரோகியால. என்ன நடந்துச்சு? அதான் இந்த கிங்ஸ் சத்தியம் வாங்கின பார்த்தல. என்ன கிங்ஸ் அவசரப்பட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இனி அவன் படுற வேதனை யார் பார்க்க போறா? எப்படி கிங்ஸ்னால இசையை மறக்க முடியும்? அவன் வாழலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்ன நடக்க போதும்? எனக்கு பைத்தியமே பிடிக்குது. என்னதான் நடந்தது? உங்க அண்ணனுக்கு என்னதான் ஆச்சுது? இந்த பலசாலியை யாரால என்ன பண்ணிருக்க முடியும்? இதெல்லாம் நமது வழியா இல்லையா? நான் ஒரே நேரத்துல 5 பேரை சொலைய அடிச்சு தள்ளுவேன். நானே அவர்கிட்ட அடி வாங்கிட்டு காது வழியில கடந்தேன். துரோகி, ஒரு பொண்ணு துரோகம் பண்ணிட்டான். எங்களுக்கு இன்னும் முழுசா உண்மை தெரியாது. அது எங்க அண்ணனால கூட சொல்ல முடியல. பலசெல்லாம் மறந்துட்டான். அப்ப எப்படி உங்களால அடையாளம் தெரியுது? அவன் கடைசி நேரத்துல உசுர விடுற நேரத்துல கூட கிங்ஸ் தான் சொல்லிட்டு நடந்தான். உசுர விடுற நேரத்துலயா எங்க அண்ணன் செத்துதான் பொழைச்சான். துரோகியர் நேரம் மோத முடியாதுன்னு விஷத்தை தள்ளிட்டானுங்க. புரியல. எங்க அண்ணன் வந்த வண்டியில விஷத்தை பாச்சு, அதுக்கப்புறம் அவனை சோர்வடையாச்சு. அதுக்கப்புறம் முதுகுல குத்தி கொண்டுட்டாங்க. கொலை உயிரும் குத்து உயிருமா எங்க அண்ணன் நடு வீதியில கடந்தா. அவனுக்கு சுயபுத்தியே இருக்கக்கூடாதுக்காக தலையிலே அடிச்சிருக்கானுங்க. அந்த நிலைமையில கூட என் அண்ணன் கிங்ஸ் தான் சொல்லி கத்துனான். நாங்க கிங்ஸ் தான்
எங்க அண்ணனை தூக்கிட்டு போய் காப்பாத்தினான். பொழைக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா கிங்ஸ் விடல. போன உசுரை புடிச்சு இழுத்துட்டு வந்தான். போராடி காப்பாத்தினான். அவன் உசுரையே கொடுத்தான். என்ன சொல்றீங்க? அவனையும் அவன் கொடுத்ததா எங்க அண்ணனை காப்பாத்திட்டு வந்தான். அவன் தான் காப்பாத்தினான். அவனுக்கு தலையில அடிபட்டதுனால சூரிய ஒளியெல்லாம் பார்க்க முடியாது. பழசு எதுவும் அவனுக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா ஒரு பொண்ணு தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு மட்டும் அவனுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு ஞாபகத்துல இருக்கதே அவன் பண்ண பிசினஸ், எங்க கிங்ஸ் என்ன, நாங்க, அவ்வளவுதான். அந்த சண்டாளி பாவி பண்ண துரோகம் இது மட்டும்தான் எங்க அண்ணனுக்கு ஞாபகத்துல இருக்கும். அவளை நினைக்கும் போதெல்லாம் எங்க அண்ணன் கத்துவான். அவன் முடிக்காத ப்ராஜெக்ட் எல்லாம் எங்க வீட்டு மாப்பிள்ளை வச்சுதான் முடிக்க வச்சான். எங்க அண்ணனுக்கு அவன் கேரியர் தான் உசுரு. அதை அவன் பண்ற பிசினஸ்ல ரொம்ப கவனமா இருப்பான். அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். அதனாலதான் அவன் சாகும்போது கூட அந்த பிசினஸ் பத்தியே நினைச்சிட்டு இருந்தான். அதனாலதான் எங்க கிங்ஸன் இன்னைக்கும் இந்த ஏரியால அவன் இன்ஜினியர் தான் ஃபர்ஸ்ட். எங்க வீட்டு மாப்பிள்ள தான். அவர் பிசினஸ் விட்டுட்டு எங்க அண்ணன் பிசினஸ் பார்த்துட்டு இருக்காரு. டாப்ல தான் வச்சிருக்காரு. அதான் அவர் அடிக்கடி பார்க்க முடியலையா? அவர் எப்பவுமே பிசினஸ்ல தான் கவனமா இருப்பாரு. சரி, இப்போ உங்க அண்ணன் கிங்ஸன் அப்படி சத்தியம் வாங்கியிருக்காரு. எனக்கு இசை நிலைமை. கிங்ஸன் ஒரு வாட்டி முடிவெடுத்தா அதுல இருந்து பின்வாங்க மாட்டான். இப்ப எனக்கு அதுதான் பெரிய வேதனையா இருக்கு. அப்புறம் ராஜா, அதுதான் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. அவன் சத்தியமா உங்க குடும்பத்து வாரிசு தானே? 100% எங்க குடும்ப வாரிசு தான். அவருக்கு பொம்பளைனாலே பிடிக்கல. இப்போ ஒரு பொம்பளையால தனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா ஏத்துக்கிறாளே? சத்தியமா ஏத்துக்க மாட்டான். அந்த குழந்தைய ஏத்துக்க மாட்டான். இவன் வேற சாதாரணமா இருக்கான். எனக்கு தான் பயமா இருக்கு. சத்தியமா அந்த குழந்தைய ஏத்துக்க மாட்டாரு. அவர் பொம்பளைனாலே கத்துதாரு. டேய், அப்ப நீங்க கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாத சாமியார் தானா? சாமியார் என்ன, எங்க அண்ணனுக்காக முன்னிவரா கூட நாங்க ஆகும். ஆனாலும் ஆகுவீங்கடா. உங்க பக்தி இருக்கு பாரு, அண்ணன் பக்தி ஓவர்டா. ஆனா இதுவும் ஒரு அதிர்ஷ்டம் தான்டா. அது சரி, ஆளுக்கு ஒரு ஆள் இருக்குது. உங்க அண்ணன் எப்படி தெரியப்படுத்துவீங்க? இது கூட தெரியப்படுத்தணும். மூடி மறைச்சவா. ஏய், அது அந்த பொண்ணுக்கு தெரியல துரோகம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் கவினே, நீ சின்ன பையங்கடா அப்பப்ப நிரூபிச்சுட்டே தான் இருக்க. என் அண்ணனுக்காக நான் உசுரே கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு எப்பவுமே அப்படி எங்க அண்ணன் கூடயே சுத்தணும். எங்க அண்ணனே மாதிரி கெத்த ஃபைட் பண்ணும். அதான் என் ஆசை. நான் 10ஆம் கிளாஸ் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இப்பதான் வருவேன். சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. சரி, அப்ப இப்ப உங்க அண்ணன் வெளியில விளாண்ட முடியாதா? எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள வைக்க முடியாது. அவன் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவான். டேய், எப்படி உங்க அண்ணனை பொத்தி பாதுகாக்க போறீங்க? அதான் கிங்ஸ் இருக்கான்ல, அவன் நிலைமை. அதனால உங்க அண்ணனுக்கு அவன் மேல அவ்வளவு பாசம். எங்க கிங்ஸ் எப்பவுமே அதிர்ஷ்டக்காரன் தான். டேய், இசைய மட்டும் கிங்ஸ் விரும்பினது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் தெரியும் பாசம் இல்ல. நீ என்னைக்காவது எங்க அண்ணன் கிட்ட ஏதாவது உளறல குடித்தோண்டி புதைச்சிருவேன். ஏய், நான் சொல்ல வேண்டாம்டா, ஊருக்கே தெரியும். கடையில இருந்து எல்லா பக்கமும் உங்க அண்ணன் பேர மாத்தி வச்சிருக்கான். இசை எலக்ட்ரானிக் கடை, இசை தங்க கடை. உங்க அண்ணன் கேப்பானடா. அது மட்டும் இல்ல, சொத்துல பாதி இசைக்கு தானே இருக்குது. அதெல்லாம் இங்க இந்த இடத்துக்கு எங்க அண்ணன் மாத்தி இருப்பான். என்னடா சொல்ற? அவன் எத்தனுக்கும் எந்த நேரத்துல எப்படி சமாளிக்கணும்னு எங்க கிங்ஸுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம். இந்நேரத்துக்கு அவளையும் ஊதி பறக்கிருப்பான். இசைய காதலிச்சதுக்கான எந்த அடையாளமும் இல்லாம ஆக்கியிருப்பான். என்னடா சொல்ற? 10 நிமிஷம் டைம் கட்டல. இந்நேரத்துக்கு எல்லாம் சொல்லி முடிச்சிருப்பான். ஏய் கவின், அந்த சைட்டுக்கு போனோம். முன்னாடி 2 ஜீப், பின்னாடி 2 ஜீப் போகணும். புரியுதா? சொல்லிட்டு நானே கூட்டிட்டு போறேனே. நான் முன்னாடி பைக்ல போறேனே, பின்னாடி முன்னாடி 2 என்னென்ன 4 ஜீப் வரும். அடியால கொஞ்சம் பலப்படுத்து. எப்பமா அண்ணனை சுத்தி அடியாவுக்கு எதிர்த்து இருக்கணும். புரியுதா? அண்ணன் வெளியில போனா முன்ன பின்ன குறைஞ்சது 10 காலாவது போயிட்டு இருக்கணும். அண்ணன் மேல சூரிய ஒளி பட்டதே நீ உசுரோட இருக்க முடியாது. அண்ணே, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேனே. அண்ணே, நானும் அண்ணன் கூட இருக்கட்டுமா? இவனுக்கு என்ன ரவுடி, அதெல்லாம் அவ்வளவு ஆனந்தம். இப்போதான் புது பலனே கிடைச்ச மாதிரி இருக்குது. இவ்வளவு நாள் இதோ பல்லாங்குழி வேண்ட மாதிரியே எனக்கு இருந்தது. இப்பதான் புலி வேட்டைக்கு போற மாதிரி இருக்குது. அடப்பாவி, நான் ரவுடி ஆகிட்டு எப்படா இருந்து வெளியில விளையாண்டு இருக்கேன். இப்போ அப்படிதான்டா உனக்கு தெரியும். இவன் ஆசைப்பட்டு உள்ள போறான், கடைசி வரைக்கும் இருப்பான். ஆமா, இசை வந்து நீ இருந்துக்கிடுவ அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. இனிமேல் இந்த வீட்டுல இசையை பத்தி யாராவது பேசுறீங்க, கோலத்துல தோலை இருக்காது. இனி அந்த பேரை இங்க என்ன தசையை ஒழிக்க கூடாது. புரியுதா? வந்தான் மங்கைக்கொரு இன்ப கனாவு தந்தான். கண்ணில் என்ன வண்ணங்கள், சின்ன சின்ன மின்னல்கள். கண்ணில் என்ன வண்ணங்கள், சின்ன சின்ன மின்னல்கள். ஓர் காதல் போத்ததோ, தக்க துணை வாய்க்காமல் பெண் வாடினாளோ. பக்கம் வந்து கை சேர பண் பாடினாளோ. ஒரு ராகம் ஒரு தாளம் இனி கூடும் போது கானம் தான். ராஜனோடு ராணி வந்து டின்னர் காப்பி குடிக்கியா? அம்மா, என்ன பார்க்க யாராவது வந்தாங்களா? உன்னை பார்க்கக்கா ஈயரும்பு கூட வரல. யார்கிட்ட தேடுத? அக்கா வீட்டுக்கு போய் தூங்கிட்டா. உனக்கு என்ன வேணும்? அவ ஜபா ஏதோ வேலை கிடக்குன்னு போயிருக்கா, வருவா. அவ இப்பதான் போன் அடிச்சா.
யாராவது கீழட்டு கிளவிதான் வருவா. நீ யார கேட்கன்னு எனக்கு தெரியுது. அது கனவுல நடக்காது. இப்பவும் நான் சொல்லுதேன், அம்மா பேச்ச கேளு. அந்த சகவாசமே உனக்கு வேண்டாம். அவனுக்கு குடும்பம் குட்டின்னு வாழறதுக்கு தகுதி இல்லாத பையன். அவனை பொண்ணு பிள்ளைன்னு வாழ்ச்சி வாழ்ந்துக்கிற மண்டானுவன். சொன்னா கேளு. அவன சகவாசமே நமக்கு வேண்டாம். அந்த தாதா பைய குடும்பமே நமக்கு வேண்டாம். ஒழுங்கா ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்க ஒழுங்கா கேட்டுக்கிட்டு வாழறதுக்கு வழிய பாரு. இந்த ஊர்ல வாழறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெளியூரை பார்க்க போயிருவோம். நமக்கு என்ன வெளியூர்ல வாழறது என்ன புதுசா? அதை பாட்ட போயிடலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த கிங்ஸ் பை ரவுடி பையனுக்குலாம் ஒரு காலம் நான் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். அப்படி உனக்கும் கல்யாணம் அன்னைக்கு தாண்டி நான் செத்த நாளே. அம்மா என்னம்மா, நான் என்னைக்காவது உன்னை வளர்த்த மாதிரி நடந்திருக்கானாட்டி சொல்லு. அதுவும் அந்த கிங்ஸ் பைய கண்டுபிடிக்கலனா கடைசி வரைக்கும் தெரிஞ்சது. அதுவே எனக்கு பெரிய வயிற்றுச்சலடி. சாகர வரைக்கும் உனக்கு அந்த உண்மை தெரியவே கூடாதுன்னு நினைச்சேன். வளர்த்த பிள்ளைங்கிற எண்ணத்தை எனக்கு உருவாக்கிட்டானே. இங்க பாரு, என்னால உன்னை வளர்த்த பிள்ளைய பார்க்க முடியாது. உன்னை பிறந்த 40 நாள் இருந்து என் கையில தூக்கி வளர்த்துருக்கேன். எப்படிட்டு என்னால வளர்த்த பிள்ளைய பார்க்க முடியும்? மட்டி பின்ன உன்னை வளர்த்த அம்மா மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். சொந்த அம்மா மாதிரி தானே பாக்குறேன். இப்ப பேசுற பாரு, இந்த பேச்சை கூட கொடுத்தவன் அந்த கிங்ஸே பையனா. என்னால மறக்கவே முடியாது. பெத்தவா வளர்த்த பிள்ளைங்கிற பாகுபாடு நமக்குள்ள கொடுத்துட்டான்ல. சரிம்மா, சரி, இதை போட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா நீ நினைக்கிறது ஒரு கிழமை நடக்காது. நான் வீட்டை வச்சு சோத்த போய் கொண்டுட்டு வரேன். அப்பாவுக்கு வேற சோத்த கொடுக்கணும். நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே. ஒரே எனக்கு உடம்பு சரியில்லை, அவங்க இப்படி இருக்க மாட்டாங்களே. இதுக்குள்ள 10 நேரம் வந்து பார்த்துருப்பாங்களே. வண்டியை ஃபுல்லா போசிக்கிட்டு ஒண்ணு நிக்க கூடாது. இடையில போய்கிட்டே இருக்கணும். நான் சொல்லாம வண்டி எங்க இடையில நிக்க கூடாது, புரியுதா? ஆமாமா, ஒரு வண்டி இடையில நிக்க கூடாது. அண்ணே என்ன அத்தி அண்ணே மாறிட்டான். அண்ணே எப்படி இந்த கருப்பு படம் வைப்ப? அதை நான் பாத்துக்கிறதுனே. போட்டானுங்க மொத உசுறு தான் போகும், பரவாயில்லையா? அதுல நான் பாத்துக்கிறதுனே. எத்தனை பேர் வந்தாலும் என்னால மோத முடியும். போட்டு பிளாஸ் பண்ண ஒருத்தன் கூட என் சீவனுக்கு நிக்க முடியாதுண்ணே. அண்ணே அதை எனக்கு கொடுத்துருண்ணே. அருவா சிவா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. தொலைச்சேன் இல்ல அண்ணனுக்கு பாதுகாப்பா இருக்கும்ல. நான் பாத்துக்கிறதுன்னு தட்டுனானுங்க உசுர போயிடும். பாத்துக்க, நான் பாத்துக்கிறேன். எத்தனை பேர் வந்தாலும் என்னால பார்க்க முடியும். அதே மாதிரி எங்கேயாவது பார்த்தா பல்ல கட்டி நின்றுட்டு இருக்காத. போட்டுட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. எப்படியும் பார்த்து பல்ல கட்டி நின்றத உங்களையா இனியா அந்த வாசத்தை கூட வந்து பார்க்க மாட்டேன். எனக்கு நீங்க தானே முக்கியம். எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். இதுல தானே நான் ஆர்வமா இருக்கேன். சரி அண்ணன் வந்துட்டு இருக்கான், வாய் முடிட்டு நின்று. ஐயோ அண்ணன் இப்பதான் முழுசா பழைய கிங்ஸ் என்ன மாறி இருக்கான். இவனே மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஐயோ எங்க அண்ணனுங்கெல்லாம் பார்த்தா என்ன பெருமையா இருக்கு. எப்படி சிங்க மாதிரி நிக்கிறானுங்க. இதே மாதிரிதான் நானும் நிக்கிறேன், கெத்தா நிக்கிறேன். எப்படி இருக்கானுங்க. என்னால இருக்க முடியுமா? அதெல்லாம் இருக்க முடியும். நானும் எங்க அண்ணனுங்களை மாதிரி வரல. இதே மாதிரிதான் நான் இருக்கணும். ராபர்ட் வண்டி பண்ண போகுதா என்ன? அதை மூவ் பண்ணிக்கிட்டாரு. அங்க வண்டி நின்று இருக்கீங்க. எவனாவது இடையில நின்னுங்க. ஓஹோ சிங்கம் மாதிரி வந்து நிக்காது. அண்ணா நீங்க போதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டேனே. இங்க கால் வைக்கிற இடம்லாம் நம்ம இடமா தான் இருக்கணும். எல்லாத்தையும் வேலைக்கு வாங்கி போடு. கண்டிப்பாண்ணே. ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம கைவசம் தான் இருக்கணும். ஒருத்தன் ஒண்ணு தேடி வரணும்னா நம்ம கிட்டதான் தேடி வரணும். ஒத்தனை ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்டதான் இருக்கணும். ரியல் எஸ்டேட்ல இருந்து எல்லாமே நம்ம கண்ணுக்கு வரணும், புரியுதா? என் 1/2 மணி நேரத்துல அத்தனை டேட்டில உன் கையில வந்துருவேன். சும்மாவா ஜானு எனக்கு உன்னை பிடிக்குது. அப்பா அவன் ஊனு சொன்னதுக்குள்ள இவன் முடிச்சிருந்தானே. நாமளும் அதே மாதிரி பண்ணணும். அண்ணா இங்க இருக்க அத்தனை காலேஜும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கண்ட்ரோல்ல வந்துருவேன். இவன் ரொம்ப சின்ன பையன் தானேடா. அண்ணா வளர்ந்துட்டேனே. அவன் சின்ன பையன் தானே, பரவாயில்லடா. ஆளிப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்கான். ஐயோ இவனுக்கு நான் இன்னும் சின்ன பையனாவே தெரியுதுனே. இவன் முன்னாடி நான் பெரிய ஆளுன்னு காட்டணுமே. நான் சண்டை போடுறது எங்க அண்ணன் பார்த்தா மட்டும் தான் இனி பெரிய பையன் நம்புவான். என்ன என் பைக்ல வானே. இங்க இருக்க காலேஜ் ஸ்கூலு எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வரணும். எல்லா கான்ட்ராக்டும் நம்ம தான் எடுக்கணும். அதுக்கான வேலையை நீ பாரு. அண்ணன் பொறுப்பு கொடுத்தா. அண்ணா இன்னும் 1 மணி நேரத்துல எல்லா டீட்டெயிலும் உங்ககிட்ட வந்துடும். அதே மாதிரி இந்த தெருவுல ஒரு பொண்ணுங்க கூட லாந்த கூடாது. 50 வயசுக்கு மேல எந்த பிள்ளையா இருந்தாலும் இந்த தெருல 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்கக்கூடாது. அது யார் வீடா இருந்தாலும் சரி 1/2 மணி நேரத்துல காலி பண்ண வைக்கிறேன். பொண்ணு வாசமே என் தம்பிகளுக்கு ஆகாது. உங்களுக்கு துரோகிகளா. நீங்க தோத்து போயிடக்கூடாது, தோத்துடக்கூடாது. 50 வயசுக்கு மேல இந்த தெருல இனி ஒரு பொம்பளை லாந்த முடியாதுண்ணே. லாந்தவும் கூடாது. விடுன இந்த தெருவே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
வேலையை முடிச்சிரு வா கிளம்பலாம். டேய் நான் ஒரு ஸ்கூல்ல கான்டாக்ட் எடுத்திருந்தேன், அது என்னாச்சு? இப்போ அது ஹை ஸ்கூல் ஆயிட்டுனே. அந்த காலேஜ் அது இப்போ பாலிடெக்னிக் ஆகி இன்ஜினியரிங்கா இருக்குது. அது நம்ம பெரிய பையன் தான் நடத்திட்டு இருக்கான். ஓ சரி சரி சரி. அப்புறம் உனக்கு இந்த காதலுக்கு இதழே சச்சா இல்லைண்ணே, நான் உன் தம்பி. அட்ரஸாக்கா எங்க இருக்குன்னு சொல்லி என்ன சாகடிச்சிருக்கேன்னு நினைச்சேன். அண்ணே அப்பல இல்லைண்ணே, அப்பல இல்லைண்ணே, நான் உன் தம்பிண்ணே, நான் உன் தம்பிண்ணே. என் தம்பி தான்டா, நீ என் தம்பியே தான். ஆமாண்ணே நான் உன் தம்பி தானே. எனக்கு எந்த பொண்ணு வாசனையும் கிடையாதுண்ணே. இனியும் எந்த வாசனையும் எனக்குள்ள வரப்போதும் இல்லைண்ணே. யாரும் என் வாழ்க்கையில வர முடியாதுண்ணே.